வணக்கம் மக்களே. நேற்று ஐபிஎல் போட்டிகள் பார்த்த எல்லாரும் பாத்தீங்கன்னா இந்த மேட்ச் எல்லாம் ரியலா இல்ல ரீலா அப்படின்னு நம்மளே ஒரு வாட்டி கிள்ளி பார்த்திருப்போம். ஆமாங்க, நேற்று நடந்த ரெண்டு மேட்சுமே தரமான செய்திங்க. இந்த இரண்டு மேட்ச்ல நடந்த சுவாரஸ்யமான விஷயங்களை பத்தி தான் இந்த வீடியோல பார்க்க போறோம். முதல்ல டெல்லி கேபிட்டல் விசஸ் பஞ்சாப் சூப்பர் கிங்ஸ் அணியுடைய போட்டியை பத்தி பார்க்கலாம். எப்பவுமே சாந்தமா இருக்கக்கூடிய டெல்லி கேபிட்டல்ஸ் அணியினுடைய கேப்டன் KL ராகுல் நேத்து ருத்ரா தண்டம் ஆடிருக்காருங்க. ஆமாங்க, முதல்ல பேட்டிங் பண்ண டெல்லி கேபிட்டல்ஸ் அணி KL ராகுலோட அதிரடியான சதத்துல 67 பந்துகள்ல 152 ரன்கள் குவிச்சாரு. KL ராகுலுடைய இந்த சதம் IPL வரலாற்றுல IPL ஒரு அணிக்காக இந்திய வீரர் அடித்த அதிகபட்ச ஸ்கோர் இந்த 152 ரன்கள் தான். அதுக்கு முன்னாடி நம்ம கிறிஸ் கெயில் மற்றும் மெக்குலம் இருக்கிறாங்க. சோ அவங்களோட சாதனை பட்டியல இவரும் இணைஞ்சிருக்கிறாரு. இப்படியே 20 ஓவருக்கு 264 ரன்கள் எடுத்ததுங்க டெல்லி கேபிட்டல்ஸ் அணி. இந்த ஸ்கோரை பார்த்தோன்னே நம்ம என்ன நினைச்சிருப்போம், ஓகேடா இந்த மேட்ச் டெல்லிக்கே கொடுத்துருங்க, டெல்லி தான் இந்த மேட்சை வின் பண்ண போகுது, இந்த மேட்ச் டெல்லிக்கானது அப்படின்னு நம்ம நினைச்சிருப்போம். ஆனா அடுத்ததாக பேட்டிங் செய்ய கிளம்பிறாங்கடா பஞ்சாப் சூப்பர் கிங்ஸ் அணியில இருந்து பிரப் சிம்ரன் சிங், நான் இருக்கிற வரைக்கும் இந்த அணிய தோக்க விட மாட்டேன் அப்படின்ட்டு ஆரம்பத்துல அதிரடியா 6 பந்துகள்ல 6 பவுண்டரி அடிச்சு அதிரடியான ஒரு தோக்கத்தை கொடுத்தாரு. இப்படி சிறப்பாக ஆடிக்கிட்டு இருந்த பிரப் சிம்ரன் சிங் அடுத்து ஸ்ரேயஸ் ஐயர் ஜோடி சேர்ந்தாரு. ஸ்ரேயஸ் ஐயர் 71 ரன்கள் எடுத்தாரு. கடைசியில 18.5 ஓவர்கள்ல இந்த ஸ்கோர் எல்லாம் எங்களுக்கு ஜுஜுபிக்கன்னா அப்படின்ட்டு 265 ரன்ல 18.5 ஓவர்களே எடுத்து அழகான ஒரு இமாலய வெற்றிய கொடுத்துட்டு போயிட்டாங்க. சரி, இந்த மேட்ச் தான் இப்படி போச்சு, அடுத்த மேட்ச் பார்க்கலாம் அப்படின்னு பார்த்தா அடுத்ததா பாத்தீங்கன்னா ராஜஸ்தான் ராயல்ஸ் விசஸ் சன்ரைசர்ஸ் ஹைதராபாத். நம்மளுடைய குட்டி சிங்கம் வைபவ் சூரியவன்சி ஒரு 15 வயசு பையன். நம்ம ஊர்ல இந்த 15 வயசு பையங்கள்லாம் பாத்தீங்கன்னா பப்ஜி விளையாடிட்டு இருக்கிறாங்க. ஆனா இந்த சூரியவன்சி பவுலர்களை போட்டு கொடன்னு பிறந்துட்டு இருக்காரு. இவருமே ஒரு பெரிய ரெக்கார்டு பண்ணியிருக்காரு. என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா 36 பந்துகள்ல 100 ரன்கள் அடிச்சிருக்காரு. இதுக்கு முன்னாடி ஒரு மேட்ச்ல இவர் 35 பந்துகள்ல 100 ரன்கள் அடிச்சிருந்தாரு. அந்த சாதனை அவரே முறியடிச்சிருக்காரு. சோ இந்திய அணி தரப்புல ஒரு இந்திய வீரர் குறைந்த பந்துகள்ல சதம் அடித்த இந்திய வீரர்கள்ல முதல் 2 இடத்துல இவர் தான் இருக்கிறாரு. இப்படி சூரியவன்சியோட அதிரடி ஆட்டத்தினால ராஜஸ்தான் ராயல்ஸ் அணி 228 ரன்களை குவிச்சாங்க. 229 ரன்கள் எடுத்தால் வெற்றி அப்படிங்கிற இலக்கோட களமிறங்கின சன்ரைசர்ஸ் ஹைதராபாத் அணி அவங்களும் பாத்தீங்கன்னா இந்த ஸ்கோர் எல்லாம் எங்களுக்கு ஒரு ஸ்கோரே கிடையாது அப்படின்ட்டு, நீ வேணா சதம் அடிச்சிருக்கலாம் கண்ணா, ஆனா இந்த மேட்ச் எங்களுக்கு தான் அப்படின்னு சொல்லிட்டு சன்ரைசர்ஸ் ஹைதராபாத் அணியில அபிஷேக் சிங்கும் இசான் கிஷனும் சும்மா பந்து வீச்சாளர்களை பொலன்னு பொழந்து மைதானத்தோட 4 பக்கமும் ஃபீல்டர்களை செதற விட்டாங்க. ஒரு கட்டத்துல ராஜஸ்தான் ராயல்ஸ் வீச்சாளர்கள் எப்படி போட்டாலும் அடிக்கிறான்டா, எப்படிதான்டா போடுறது அப்படின்ட்டு அவங்களே ஒரு நிமிஷம் தயங்கி நின்றுட்டாங்க. சோ அந்த அளவுக்கு சிறப்பாக விளையாண்டு அபிஷேக் சிங் 67 ரன்களும் இசான் கிஷன் 77 ரன்களும் எடுத்தாங்க. இறுதியில 18.3 ஓவர்கள்ல சுட்டி குழந்தை நீ சதம் அடிச்ச, ஆனா இந்த மேட்ச் எங்களுக்கு தான், இந்த மேட்ச் பாயிண்ட் எங்களுக்கு தான் அப்படின்னு சொல்லிட்டு 229 ரன்களை 18.3 ஓவர்கள்ல ராஜஸ்தான் ராயல்ஸ் அணிகிட்ட இருந்து பறிச்சு இந்த மேட்சை தங்களுக்கு சாதகமா பயன்படுத்திக்கிட்டாங்க. சோ இந்த மேட்ச் எல்லாம் பார்க்கும்போது இன்னைக்கு சென்னை வர்சஸ் குஜராத் மேட்ச் இருக்குது. அந்த மேட்ச்ல நம்ம சென்னை என்னென்ன பாடலாம் பட போகுதோ அப்படின்னு நமக்கு ஒரு லேசா ஒரு தயக்கம் இருக்குது. இன்னைக்கு நம்ம தல தோனி விளையாடுறதுக்கான அதிகபட்சமான வாய்ப்புகள் நிறையவே இருக்கு அப்படின்னு சொல்லப்படுது. ஏன்னா நம்ம ருத்ராஜ் கேக்வாட் அவர்கள் வான்கடே ஸ்டேடியத்துல இருந்து சென்னை வரல, அதுக்கு பதிலாக தல தோனி தான் வந்திருக்கிறாரு. ஆயுஷ் மாதிரி ஆப்வியஸ்லி அவர் இன்ஜுரியில இருக்கிறதுனால அவர் இந்த சீசனுக்குள்ள விளையாடுறதுக்கு வாய்ப்பு இல்லை. சோ இந்த 2 மேட்ச்ல உங்களுக்கு எந்த மேட்ச் பிடிச்சிருந்தது, உங்களுக்கு பிடிச்ச விஷயங்களை கமெண்ட்ல பதிவு பண்ணுங்க. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா நம்ம வீடியோவை லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, உங்களோட கருத்துக்களை கமெண்ட்ல பதிவு பண்ணுங்க. நன்றி. அடுத்த வீடியோல சந்திக்கலாம் மக்களே. நன்றி, வணக்கம்.